கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. தமிழக பட்ஜெட்டில் முக்கிய துறைகளுக்கான துறை வாரியான நிதி ஒதுக்கீடு விவரங்களை விரிவாக தற்போது பார்க்கலாம். தமிழக பட்ஜெட்டில் மனிதவள மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாயும், உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்த ஊரக வளர்ச்சித்துறைக்கு 39,609 கோடி ரூபாயும், நகர்ப்புற வளர்ச்சிக்கு 38,715 கோடி ரூபாயும், குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மக்களின் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு சுகாதாரத்துறைக்கு 23,357 கோடி ரூபாயும், உணவு பாதுகாப்பு துறைக்கு 22,859 கோடி ரூபாயும், கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தை நவீனப்படுத்த நெடுஞ்சாலைத்துறைக்கு 21,524 கோடி ரூபாயும், போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உள்துறைக்கு 17,290 கோடி ரூபாயும், காவல்துறைக்கு 14,552 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்ட நிலையில் மின்சாரத்துறைக்கு 15,828 கோடி ரூபாயும், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,984 கோடி ரூபாயும், கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாயும் நிதி பங்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வருவாய்த்துறைக்கு 11,532 கோடி ரூபாயும், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு 9,818 கோடி ரூபாயும், நீர்வளத்துறைக்கு 9,264 கோடி ரூபாயும், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு 8,852 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீனவர் நலத்துறைக்கு 4,880 கோடி ரூபாயும், தொழில் வளர்ச்சித்துறைக்கு 4,414 கோடி ரூபாயும், சமூக நீதித்துறைக்கு 3,938 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 2,142 கோடி ரூபாயும், கைத்தறி துறைக்கு 1,678 கோடி ரூபாயும், சுற்றுச்சூழல் துறைக்கு 1,762 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்கு 1,700 கோடி ரூபாயும், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு 1,485 கோடி ரூபாயும், விளையாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாயும் நிதி பகிர்வு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் அறநிலையத்துறைக்கு 708 கோடி ரூபாயும், தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு 398 கோடி ரூபாயும், திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 2,022 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.